நான் காலிவுட்ல மட்டும் இருக்க மாட்டேன், அப்படியே பாலிவுட்டுக்கும் போவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாலிவுட் மூவிலயும் வந்து சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணீங்களா? அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது? டைரக்டா ஹிந்தி சினிமாக்கு. ஹிந்தி சினிமா வந்து நான் வந்து அந்த செகண்ட் ஷோன்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். ஸ்ரீலங்கன் மூவி. கொரோனா டைமில் அந்த படம் பண்ணோம். கொரோனா சீக்வன்ஸில் பண்ணும்போது கொரோனா வந்து இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ லண்டன்லலாம் வந்து உள்ளே வந்து அங்கே போய் குவாரண்டைன் 10 நாள் வந்து அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுட்டு தான் லண்டனுக்குள்ளேயே உள்ளே விடுவாங்க. ஓ, அந்த அவங்க மாதிரி. 3 டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் டீம் ஒரு 30 பேர் போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு 2 lakhs எல்லாருக்குமே அது கட்டி அந்த டேட் இல்லை ஆர்டிஸ்ட் டேட் இல்லாமல் அதில் கூட்டு போயிட்டு அங்கே வந்து தங்கி 10 நாள் தங்கி 3 டெஸ்ட் எடுத்துட்டு உள்ள ஷூட்டிங் போகிறோம். எல்லாரும் கொரோனா. ஐயோ, இது என்ன ட்விஸ்ட்? எல்லாம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் எனக்கு மட்டும் வரல. அது எப்படி சார்? என் கூட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருப்பான், இரும்பிட்டே இருப்பான், கட்சிட்டு கட்டிட்டு இரும்பிட்டே இருப்பான், ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நான் இப்படி பக்கத்தில் தான் இருப்பேன், க்ளோஸில் தான் இருப்பேன். அவனுக்கு கொரோனா. ஓகே. எல்லாரும் கொரோனா. அப்போ மார்னிங் ஹீரோ வருவார், ஹீரோ அக் பண்ணுவேன், அவனுக்கு கொரோனா. எல்லாம் அப்படியே அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஏர்போர்ட் வந்துட்டோம். படத்தை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபைனலில் இந்தியா போகும்போது ஒரு செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது 3 பேர் கொரோனா. என்னடா அது, இந்த ஃப்ளைட்டில் வரும், பாம்பேல செக் பண்ணுறேன், பாம்பேல 2 பேர் கொரோனா. ஃப்ளைட்டில் வரும்போது அங்கேருந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்தது பெரிய அந்த படம். கொரோனாக்கு மத்தியில வந்து ஒரு சூப்பரான ஷூட்டிங் நடந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்.